ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோதுமை நூடுல்ஸு செய்யலாம். வெஜிடபிள் போட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கோதுமை நூடுல்ஸு தட்டில் பிளேட்டில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை உடச்சி விட்டு அப்படியே எடுத்து இந்த சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், நம்ம இது தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுடலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கேரட்டு, ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி சைஸில், கோஸு, பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், வெந்தவொடனே எவ்வளோ பெருசு சைஸ் ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணி வடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் ரெண்டு பச்சை மிளகாய் தான் நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தக்காளி 1 தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் காய்கறி போடலாம், முட்டை போடலாம். முட்டை போட்டு காய்கறிலாம் போட்டு சாஸ்லாம் போட்டு செய்யலாம். இந்த கோதுமை நூடுல்ஸ்லேயே மசாலா பவுட்ரு வருது, நாம் அதையும் போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான் இது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம், அதோட கோஸும் போட்டுக்கலாம். எல்லாம் ஈக்குவலாக அப்படியே நல்லா வதங்கட்டும். கேரட்டு, குடமிளகா கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுடலாம், அது சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம இதை குடமிளகாவும் இதில் போட்டுடலாம். உப்பு, சால்ட் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுறேன். இது நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும். இந்த நூடுல்ஸோட மசாலா வருது, நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக வெந்துடுச்சு. உப்பு, காரம், மசாலா அதெல்லாம் ஊறிடும். இப்போ நம்ம இதில் 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். எக்கு போடாமையும் செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி போட்டு செய்கிறேன், போடாமையும் செய்யலாம், வெறும் காய்கறி மட்டும் போட்டு. பசங்கள்லாம் இந்த மாதிரி போட்டு செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்கன்றனால நான் இதை போடுறேன். இது இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அப்படியே வெந்துடும். நம்ம அப்படியே கிளறிக்கலாம். அது கிளறி தான் போடணுன்றதில்லை, இப்படி போட்டாலே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா வெந்துடும்.
பாருங்கள், முட்டையும் வெந்துருச்சு, காயும் வெந்துருச்சு. இதில் மசாலா போட்டிருக்கோம், உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இந்த நூடுல்ஸை சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா வெந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. கோதுமையோட நூடுல்ஸு, காய்கறி, முட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சோயா சாஸு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஏன்னா நிறைய ஊற்றக்கூடாது. டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். போட்டாச்சு. நம்ம இப்போ இதை கிளறிடலாம். சூப்பரான டிஷ் ரெடி. இப்போ நம்ம 2-3 பேர் கூட சாப்பிட்லாம். இது ஒரு பாக்கெட் போட்டால் இந்த அளவுக்கு வருது பாருங்கள். இது காய்கறியெல்லாம் சேர்ந்ததுனால நிறைய குவான்டிட்டியாக இருக்குது. பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். இது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. பெப்பர் போட்டு இது இறக்க வேண்டியதான். முடிஞ்சிச்சு இதனோட வேலை. இங்கே பாருங்கள், நான் உடச்சி போட்டதுனால நூடுல்ஸு இந்த மாதிரி இருக்குது. சுவையான கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா அருமையாக வாசனையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசை போர் அடிக்கல. நம்ம இது எப்படி இதுன்னு பார்ப்போம். சாம்பிளு சூப்பராக இருக்குங்க, அருமை. சுட சுட பரிமாற வேண்டியதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.